செய்வீன்னு கேட்டீங்கல்ல, இங்கே பார், இந்த கால் இருக்குல்ல, இந்த கால் தடம் கீழே பதியணும். தெருவில் அடிமட்ட தொண்டர்கள் அடிமட்ட இடத்துல, மார்க்கெட்டில், வயலில், அங்கே போய் சந்திக்கணும் மக்களை. வானத்திலேயே உலாத்திக்கிட்டு வான தூதர்களாக இருந்துக்கிட்டு ஹெலிகாப்டரில் போய் இறங்கி ஹெலிகாப்டரில் வர்றவன் பணக்காரனுக்கு தான் சொம்படிப்பான், பணக்காரனுக்கு தான் பல்லாக்கு தூக்குவான். புரியுதுங்களா? அறிஞர் அண்ணா எப்படி வந்தா, எப்படி கஷ்டப்பட்டாங்க. இந்த மாதிரி லாட்ஜில் கூட தங்கலைங்க. அங்கே போனால் டூரிங் டாக்கீஸ் பேச்சு முடிச்சுட்டு 10 மணி ஆகுது, 10:30 மணி ஆகுது, மேடையில் அவங்களோட உரையை முடிச்சுட்டு உரையெல்லாம் கேட்க நம்ம இப்போ பிறக்காமல் போயிட்டோம். அங்கே சாதாரணமாக போய் மக்கள் 10 பேர் இருந்திருப்பாங்க. டூரிங் டாக்கீஸில் பெஞ்ச் இருக்கும்ல, அதில் போய் வச்சு படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு தண்ணி குளிச்சுட்டு அடுத்த இதுக்கு கிளம்பிடுறாங்க. அப்படி வாழ்ந்தவங்க. இன்றைக்கி தலைவர்னு வர்றவங்களாம் அப்படியே இருக்கான். ஸ்பெஷல் ஃப்ளைட், சார்ட்டர்ட் ஃப்ளைட். இது சும்மா கற்பனகதி. இதெல்லாம் ஒரு மயிலும் பிடுங்க முடியாது, ஒரு ஆணையும் பிடுங்க முடியாது. இதுதான் விஷயம். ஒழித்து கட்டப்பட வேண்டிய சக்தி இவிஎம் அண்ட் எஸ்ஐஆர் ஃபார்ம். அங்கேயும் இதே மாதிரி இங்கே தோப்பாங்க. சொல்லுங்கள். ஏற்படலாம். நீங்களே சொல்லிவிட்டு என்ன வாயில் சொல்ல வைக்கிறீங்க. அப்படி இல்லைங்க. அவருக்கு கண்மூடித்தனமாக நான் அப்படி ஒரு இதே இடத்துல நீங்கள் வந்தீங்க, ஒரு சம்பவம் நடந்தது, அப்படி ஒன்று எனக்கு தோன்றதை சொல்லிவிடுவேன். உணர்ச்சி வசப்பட்டோ படாமலோ நியாயத்தை சொல்லிவிடுவேன். ஆயிரக்கணக்கான ஃபோன் உங்கள் புண்ணியத்தில், அவ்வளவு ஃபோனு, தகவல், மெசேஜு, பாராட்டு. நான் அது நினச்சி நான் சொல்லலை. ஆனால் அந்த மனுஷன்லேருந்து ஒரு ஃபோன் கூட வரல. 10 படம் நடித்தேன். இப்போ லியோலிலாம் நடித்தது அவர் புண்ணியத்தில் இல்லை. நம்ம டைரக்டர் அவர் என்னை வச்சு ஹீரோவாக பண்ண இருந்தார் இல்லையா, லோகேஷ் கனகராஜ். அது நான் போய் நின்று எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க, நான் அந்த மாதிரி ஆளா? நான் எப்பயே பிறந்து எப்பயே பணம் காட்டு நெறி, எப்பயே எல்லா காட்டு தண்ணியும் குடித்தவன். இப்போ நான் இது 2க்கு கூட்டியிருக்கேன். நீங்கள் பிக் பாஸ்க்கு ஏன் போகிறீங்க? நீங்கள் அதை ஏன் பார்க்குறீங்க? நான் அந்த கரும்பை பார்க்குறதே இல்லை. எவன் கூட கட்டி பிடிச்சிக்கிட்டோம். பன்னியெல்லாம் போய் எங்கள் பன்னி மாதிரி உட்காந்து சேத்துல புரண்டுட்டு போகட்டும். நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? நல்ல சீரியல் பாருங்கள். சன் டிவியில் அந்த நேரத்தில் என்னப்பா விடுது, அப்புறம் அந்த விஜய் டிவியில் அதுதான் காட்டுறாங்களோ. அந்த கரும்பு ஏங்க பார்க்குறீங்க? 9 மணிக்கு படுத்து தூங்கிடுங்க. பிரம்ம அவர் தமிழிசையா இல்லையே, அது இந்தியசியாவில் இருக்காங்க. அவர் அப்பனுக்கு பிறந்த பிள்ளையா அது? அவர் ஐயோ குமர் பண்ணிகிட்ருக்கு. காரணம் திருட்டுத்தனமா? ஐயா கொஞ்சம் அமைதி. திருட்டுத்தனமா, முளமாரித்தனமா, திருடனுகளும் கொலகார பாவிகளும் தான் நாட்டை உட்காந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. அதனோட விளைவு தான் இது. சார், நீங்கள் சொல்ல வந்தது இந்த இவிஎம்மை வச்சு தான் இவ்வளவு நடக்குது. அதனால் அதை முதல்ல ஒழிச்சு கட்டணும். அதுதான் என்னோட கோரிக்கை. இந்த எஸ்ஐஆருங்கிறது தேவையில்லாத ஒன்று. எவ்வளோ பெரிய ஏங்க இதெல்லாம் எதுக்குங்க? இது எதுக்கு? ஏன் இப்படி மக்களை படுத்தி பாழாப்படுத்தி நீ தேர்தலை நடத்தி முடிச்சுட்டு அப்புறம் நடத்து. அதுவும் இவிஎம்லாம் நடத்தப்படக்கூடாது. லட்சக்கணக்கான கேஸுகள் இருக்குது. நான் கேஸ் போட்டு தோத்துட்டேன். தூக்கி போட்டாங்க, நடந்து போட்டாங்க. நானே ஒரு 4 லட்ச ரூபா செலவு பண்ணி 10 தடவை அலைஞ்சு நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் போட்டேன். லட்சக்கணக்கான லாயர்கள் போராடினாங்க. அந்த இவிஎம்மை ஒழிச்சா தான் இந்த நாடு உருப்படும். எடப்பாடி ஐயா சப்போர்ட் பண்ணுறார். சரி, ஏன் இவங்களும் எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் விஜய் கட்சியும். ஏன்னா அவர் இப்போ ஆளுங்க மத்திய அரசு, நடுவண் அரசு, நம்ம ஒன்றிய அரசால் இறக்கி விடப்பட்டவர்னு இப்போ தான் எனக்கு தெளிவாக தெரியுது. இப்போ முன்னாள் முதல்வரை தூக்கி போட்டு மர்டர் பண்ணிட்டாங்களா இல்லையா? யார் பண்ணாங்க? அப்போ இருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். நானும் கேஸ் போட்டு பல இதுகளுக்கெல்லாம் தகவல் உரிமை சட்டத்தில் போட்டு இவ்வளோ வச்சுருக்கேன். நான் எதுவுமே எடுபட மாட்டேங்குது. 75 நாள் இங்கே நடந்து போவேன். அப்போலோ இங்கேருந்து 75 நாள் ஒரு இப்போல்லாம் கேமரா என்ன எவ்வளோ பார்த்துங்க. வீட்டை விட்டு போனால் செல்ஃபி எடுக்கிறீங்களா இல்லையா? கான்டாக்ட்லேயே இருக்காங்களா இல்லையா? அப்படி இருக்கையில் 75 நாள் யாருமே பார்க்க முடியல. ஜெயலலிதா அப்பட்டமாக தூக்கி மட்டையை போட வச்சு போட்டு
அவங்க ஆட்சியை தான் நடத்தினாங்க. இப்போ இந்த முதல்வரை போட்டு தள்ள முடியல. அதனால இப்போ மறுபடியும் இவங்களுக்கு அடிமைகள் தேவைப்படுது. பாஜக நிச்சயமாக ஒழிக்கப்பட வேண்டியது. நான் இதை நிச்சயமாக, அதாவது அவங்கவுங்களுக்கு எனக்கு எந்த விதமான மதவாத அடிப்படையில் எந்த காலத்துலேயும் நான் பேசுனது இல்லை. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு சூறையாடப்படும். தமிழ்நாடு இந்த எஸ்ஐஆர் மூலமும் இவிஎம் மூலமும் நாசம் பண்ண இருக்காங்க. திருப்பூர்லாம் போய் பார்த்தா என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓட்டுரிமையை தீர்மானிக்க 10-15 தலைமுறையாக பெங்களூரில் வாழ்கிறவன் தான் அங்கே ஓட்டு போட முடியுது. இன்றைக்கும் தாராவி பம்பாயில் ஒரு 2-3 லட்சம் பேர் ஓட்டு போட முடியல. எத்தனை தலைமுறையாக இருந்தோம். இவங்க நேற்று வந்து அவனுக்கு தூக்கி கொடுத்துட்டு பீகார் அங்கே ஓட்டு கேட்குங்கயா, இந்தா ரேஷன் கார்டு மாற்றுற மாதிரி, இது மாற்றுற மாதிரி, பான் கார்டு மாதிரி, கேஸ் கனெக்ஷன் மாற்றுற மாதிரி ஓட்டு கொடுத்துட்டு போயிடுவீங்க. நாங்கள் சும்ப பயில்களா உக்காந்துக்கிட்டு என்னமா உங்களுக்கு சிங்சாங் அடிச்சுட்டு போமா? நடக்கிறது வேற. இந்த 6,36,00,000 ஓட்டம் இறந்தவங்க போக மிச்சம் அப்படியே இல்லைன்னு வச்சுக்கோங்க. சென்ட்ரலில் எவனும் உள்ளே வர முடியாது. தேர்தல் கமிஷனை நான் எச்சரிக்கிறேன். எதனாலும் பார்த்துக்கலாம். நான் போராட்டம் பண்ணி எத்தனையோ தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன், பார்த்துக்கலாம். சமூக அக்கறையோட இதை இந்த நேரத்தில் எஸ்ஐஆர் இதை ஒழிக்கப்படணும். பாமெல்லாம் நிப்பாட்டுங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்கள் செய்யுங்க. ஏன் இது ஒரு மாதத்தில் நடத்துகிறீங்களே, வெண்ணீங்களா? நான் உங்களை கேட்குறேன். நீ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்கள் ஒரு மாதத்தில் நடத்தலாம்ல? 5 நாளில் நடத்தி முடிக்கலாம். எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். ஒரு இவனுங்களே உட்காந்து ஆண்டுக்கிட்டு பேண்டுக்கிட்டு மோண்டுக்கிட்டு இருக்கானுங்க. சாதிவாரி கணக்கெடுப்பை எடுங்கடா. ஏமாத்து வேலை. போராட்டம் வெடிக்கணும். தமிழ்நாடு முழுக்க போராடணும். முதலமைச்சர் இதை சவுக்கடி கொடுத்து மம்தா பானர்ஜி செஞ்ச மாதிரி பண்ணால் அரெஸ்ட் பண்ணி துரத்தி விடணும். கேளுங்க. ஏன் கொடுக்குறீங்க? எது கொடுக்குறீங்க? நாங்களாம் மடையர்களா? அது எப்படியா ஃபுல்லப் பண்ணுவேன்? 2002 நீ எங்கே இருந்த, என்ன ஓட்டு போட்டேன் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு முதல்வரையே தீர்த்து கட்டக்கூடிய பல மாநிலங்களில் பண்ணியிருக்காங்களா இல்லையா? கொடூரமான கயவர்கள். நீ ஜனநாயக போர்வையில் இதை செய்யக்கூடாது. எச்சரிக்கை. தமிழ்நாடு போராடணும், இந்தியா போராடணும். நீ இவிஎம்மை ஒழிச்சுக்கட்டு, ஒழுங்காக தேர்தல் நடத்து. நீ வா, தைரியம் இருந்தா வா. சோத்துத்தானே திங்கிற? இவிஎம்மை ஒழிச்சுக்கட்டு. நீங்கள் 4ஆம் தூண் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பத்திரிகையாளர்கள், நீங்கள் உங்கள் சார்பாக குரல் கொடுங்க. உங்கள் சங்க எலெக்ஷனில் எவனாவது ஏமாத்தினா விடுவீங்களா? இவிஎம் ஓட்டு போட்டுட்ருக்கீங்க, கொஞ்சம் தண்ணி விடுப்பா. அவர் தமிழிசையா இல்லையே, அது இந்தியசியாவில் இருக்காங்க. அவர் அப்பனுக்கு பிறந்த பிள்ளையாது. அவர் ஐயோ ஐயோ ஐயோ, குமரி அனந்தன் எப்பேற்பட்ட மாபெரும் மனிதர். அவர் தமிழ் கற்றுக்கணுன்னா ஒரு சமூகம், ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயம் கடன்பட்டிருக்கு அவருடைய தமிழுக்கு. அப்படிப்பட்ட ஒரு தமிழ் வித்தகருக்கு, குமரி அனந்தனுக்கு பிறந்த இந்திய இசையை பற்றி என்ன பேசுகிறீங்க? அதிகரிச்சிருக்குன்னா அவங்க அதிகமாக போடுவாங்க. அவங்க காட்டுறது தானே. சொல்லி ட்ரங் 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 டக், அதான் அவங்க தான் ஜெயிப்பாங்க. சார், நான் ஒரு நடிகன். சும்மா 4 காசுக்கு பெரிய பெரிய நடிகர்லாம் இருக்காங்க. நான் இந்த மாதிரி இவர் வந்தார். அப்போது அதான் யார், இந்த பிரேமர் வந்தார். பிரேமர் பாரதிராஜா சீமானெலாம் கருப்பு கொடி காமிச்சாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ண போயிடலன்னு நீங்கள் பாரு என்ன பண்ணு, இந்த வேலை வச்சுக்காரன்னு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கைதியாக போனேன். கைதியில் நடிக்க வேண்டியவன். எத்தனையோ வாய்ப்புகளை இழந்திருக்கேன். கவர்னர் மாளிகை முன்னாடி 98 போராட்டம் பண்ணி இந்த மாதிரி 600 ஏக்கர் பூமி எதுக்கு, ஆஸ்கர் இது சாரி ஒலிம்பிக்கில் ஒரு தகரம் கூட வாங்க முடியாத நிலை. 600 ஏக்கர் எதுக்கு இருக்குது? ஸ்விம்மிங் பூல் கட்டு, கிரிக்கெட் இது கட்டு, மல்யுத்த வீரர்களுக்கு ஸ்டேடியம் கட்டு, 6000 மான்கள் எதற்குன்னு போராடி போய் 35 பேரோட 35 நாள் ஜெயிலில் இருந்தேன். பல இதுக்கு போராடி இருக்கிறேன். 1 2ன்னு இல்லை, தரையில் இறங்கி போராட்டம் பண்ணியிருக்கேன். ஏன் உணர்வை நான் யார் பல கட்சியில் இருந்தேனே தவிர என் மேலே யாருக்காவது ஏமாத்தினேன், யாரையாவது திட்டனேன்னு இது வரைக்கும் எனக்கு எந்த இதுவும் கிடையாது. தோணுது சொல்கிறேன். நடிக்கிறேன். வாய்ப்பு கொடுத்தா கொடுக்காட்டி மேலே போச்சு. எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. எனக்கு நாடு நாசமாக போகுது. அதை தடுக்கத்தான் எஸ்ஆர் தடுக்க பண்ணோம். ஹேஸ் டு பி ஸ்டாப்டு. அந்த சிவிஎம் ஹேஸ் டு பி ஸ்டாப்ட்.
It's an idiotical machine, stupid machine. Every genius person saying, every country following by ballot paper only. இப்போ நான் இது ரெண்டுக்கு கூட்டியிருக்கேன். நீங்கள் பிக் பாஸ்க்கு ஏன் போகிறீங்க? நீங்கள் அதை ஏன் பார்க்குறீங்க? நான் அந்த கரண்ட்டை பார்க்குறதே இல்லை. எவனோ எவன் கூடயே கட்டி பிடிச்சிக்கிட்டோம். பன்னியெல்லாம் போய் எங்கள் பன்னி மாதிரி உட்காந்து சேத்துல புரண்டுட்டு போகட்டும். நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? நல்ல சீரியல் பாருங்கள். சன் டிவியில் அந்த நேரத்தில் என்னப்பா விடுது, அப்புறம் அந்த விஜய் டிவியில் அதுதான் காட்டுறாங்களோ, அந்த கரும்பு ஏங்க பார்க்குறீங்க? 9 மணிக்கு படுத்து தூங்கிடுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் 3 to 5 எந்திரிங்க. வாழ்க்கை ஜாலியாக இருக்கும். ஏதோ அவங்க பொழப்பு ஓட்டுறாங்க. என்ன கேட்க வந்தீங்க? நீ எதுக்காக கூட்டியிருக்கேன்? பிக் பாஸ் தடை வேணும். அது தடை என்ன? இப்போ என்ன வெங்காயம் விளக்கமாத்து கட்ட இருந்தால் எனக்கு என்ன? அவங்க சம்பாதிக்கிறாங்க. சமூகத்தை இதுதான் சீரழிக்குது. பிஜேபி சர்க்கார் தான் சீரழிக்குது. இந்த எஸ்ஐஆருங்கிறது நீ என்னைக்கு எனக்கு அடிமையாயிரு, நான் இப்படி தான் பண்ணுவேன். எல்லாம் 5-6 வருஷம் முன்னாடி நான் இந்த இது ஆரம்பித்தேன், டிப்டாப் தமிழான்னு. அது அந்த ஒரு சகோதரர் தான், அந்த யாருப்பா அவர் பேர், இப்போ ஆதி தமிழை கொச்சையாக தகவலாக சொன்னதுனால நான் டிப்டாப் தமிழான்னு ஆரம்பித்து அதுலேயே ஒரு வரி வரும், தேர்தல் ஆணையம் மோதி விட்டு பூணையம், தெளிவாக வரும். அது அப்படியே தான் இன்றைக்கும் இருக்குது சார். போராடணும், அதே இதில் போராடிக்கிட்டு இது ஆரம்பிக்கலை. இது மிகப்பெரிய போராட்டமாக உருவெடுக்கணும். இது நிப்பாட்டப்படணும். இவிஎம் நிப்பாட்டப்படணும். ஏங்க பேலட் பேப்பருங்க, சும்மா ஒரு பேப்பர். என்ன இந்த காலம், இந்த காலத்துக்கு என்ன வந்துச்சு? ஏன் இந்த கற்காலமாக அது? ஏன் அமெரிக்கா கற்காலத்திலேயா இருக்கான்? பிரிட்டிஷ் கற்காலத்திலேயா இருக்கான்? ஏப்பா இந்த அம்மா கேட்குறாங்க, பெண்மணி, கற்காலத்துக்கு போறியே. அப்போ ஏன் நம்ம சம்பிரதாயம் குடவோலைன்னு தமிழன் முத கண்டுபிடிச்சது, அதை ஏன் கைவிடுறீங்க? அது சிம்பிள். இசிடிவி இருக்கா, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா, எல்லாம் பார்க்குறாங்கல்ல. பூத் கேப்சர் நடந்தாலும் பார்க்கும், கமிட் ஆகும். பேப்பரில் குத்து மடி உள்ளே போடு, சந்தோஷமாக போய் தூங்கு. இது இந்த அளவுக்கு போட்டால் அந்த அளவு ஜெயிக்கிறான். எதுக்கு இந்த அளவு? இவிஎம் அளவு எதுக்கு? சங்கு ஊதிடுவான், இந்தியாவை ஊதிட்டான் இவிஎம்மை வச்சு. இன்னும் உங்களுக்கு உணர்ச்சி வரலை, உங்களுக்கு நீங்கள் போராட தோணலை. லட்சம் வக்கீலுங்க போராடி செத்துட்டான். அதை இப்படி தான் நடத்துவீங்கிறான். தேர்தல் அப்படியே நடக்குது. என்ன நடத்தி இப்படி என்னத்தை உன்னத ஆட்சியை கொடுத்துட்டான்? எல்லாம் அடிமையாக்கி தானே வச்சுருக்கான். அதானி போட்டு, அதானி இது, அம்பானி. இந்த கோழி இல்லை, கோழி ஜிஎஸ்டின்னு போட்டு அதுக்கு உதாரணம் சொன்னால் அதான் இங்கே படித்தேன். ஃபுல்லாக எல்லா முடியும் பிச்சுட்டு, எல்லாம் ஒரு சேவலில் உள்ள ஒட்டு மொழி எல்லாத்தையும் ரெக்கையை பிச்சுட்டு கீழே போட்டவுடனே 4 தானியத்தை எடுத்து போட்டால் அது நகர்ந்துக்கிட்டே வந்து கொத்தி திங்கும். இங்கே பார், ஜிஎஸ்டியில் குறைச்சிட்டேன், ஜிஎஸ்டியில் உங்களுக்கு குறைச்சிட்டேன். வரி போடுவாங்களாம், வரி மேலே வரி போடுவாங்களாம். டோல்கேட்டு லட்சக்கணக்காக கோடி, 1000 கோடிக்கு கொள்ளையடிச்சு நிதின் கட்கரி இங்கே ஒரு கல்யாணம் 1,00,000 கோடியில் நடத்துகிறாங்க. இதுதானே நடக்குது. அதானி அம்பானி காலில் போய் கொட்டிக்கிட்டு எல்லாத்தையும் அவங்களோட அஜெண்டா, அந்த பஞ்சதந்திர கதைப்படி அவங்க ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. போட்டு உருட்டுறது, புரட்டுறது, மக்களை அடிமையாக தான் வச்சுருப்பாங்க, படிக்க விட மாட்டாங்க. அது வெளிப்படையாக தெரியுது. ஐயா, நான் தப்பு செஞ்சிருந்தா நான் மன்னிச்சுக்குங்க. நான் நியாயமாக சொல்கிறேன், எனக்கு நெஞ்சு வெடிக்குது. ஆமாம், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, பிஜேபி ஆதரிக்கிற கூட்டணியில் இருக்கிற அனைத்தும் பாசிச சக்திகள் தமிழ்நாட்டுக்கு உதவாது. அந்த விதத்தில் நான் ஆளுங்கட்சி வேறு வழி இல்லை. டிஎம்கே தான் மறுபடியும் வரும், ஆணித்தரமாக வரும். நானே விழுந்து வேலை செஞ்சாலும் செய்வேன். இத்தனை காலம் எதிர்த்தவன், இப்போ வேறு எனக்கு வழி இல்லை. எங்கேயும் செய்வேன். இதுவே என் பிரச்சாரம் தான். எங்கேயும் செய்வேன். நான் என்னோடய போராட்டம், என்னோடய பிரச்சாரம் எல்லாம் கால் பதியும். விஜய் மாதிரி வானத்திலேயே சுற்றிக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. ஒரு தம்பியை ஆதரித்தேன் அன்னைக்கு. இப்போ பார்த்தா அவர் அது என்ன எங்கே செய்வேன்னு கேட்டிங்கல்ல, இங்கே பார், இந்த கால் இருக்குல்ல, இந்த கால் தடம் கீழே பதியணும். தெருவில் அடிமட்ட தொண்டர்கள், அடிமட்ட இடத்துல, மார்க்கெட்டில், வயலில், அங்கே போய் சந்திக்கணும் மக்களை.
வானத்திலேயே உலாத்திக்கிட்டு வான தூதர்களாக இருந்துக்கிட்டு ஹெலிகாப்டரில் போய் இறங்கி ஹெலிகாப்டரில் வர்றவன் பணக்காரனுக்கு தான் சொம்படிப்பான், பணக்காரனுக்கு தான் பல்லாக்கு தூக்குவான். புரியுதுங்களா? அறிஞர் அண்ணா எப்படி வந்தா, எப்படி கஷ்டப்பட்டாங்க. இந்த மாதிரி லாட்ஜில் கூட தங்கலைங்க. அங்கே போனால் டூரிங் டாக்கீஸ் பேச்சு முடிச்சுட்டு 10 மணி ஆகுது, 10:30 மணி ஆகுது, மேடையில் அவங்களோட உரையை முடிச்சுட்டு உரையெல்லாம் கேட்க நம்ம இப்போ பிறக்காமல் போயிட்டோம். அங்கே சாதாரணமாக போய் மக்கள் 10 பேர் இருந்திருப்பாங்க. டூரிங் டாக்கீஸில் பெஞ்ச் இருக்கும்ல, அதில் போய் வச்சு படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு தண்ணி குளிச்சுட்டு அடுத்த இதுக்கு கிளம்பிடுறாங்க. அப்படி வாழ்ந்தவங்க. இன்றைக்கி தலைவர்னு வர்றவங்களாம் அப்படியே இருக்கான். ஸ்பெஷல் ஃப்ளைட், சார்ட்டர்ட் ஃப்ளைட். இது சும்மா கற்பனகதி. இதெல்லாம் ஒரு மயிலும் பிடுங்க முடியாது, ஒரு ஆணையும் பிடுங்க முடியாது. இதுதான் விஷயம். ஒழித்து கட்டப்பட வேண்டிய சக்தி இவிஎம் அண்ட் எஸ்ஐஆர் ஃபார்ம். அங்கேயும் இதே மாதிரி இங்கே தோப்பாங்க. சொல்லுங்கள். ஏற்படலாம். நீங்களே சொல்லிவிட்டு என்ன வாயில் சொல்ல வைக்கிறீங்க. அப்படி இல்லைங்க. அவருக்கு கண்மூடித்தனமாக நான் அப்படி ஒரு இதே இடத்துல நீங்கள் வந்தீங்க, ஒரு சம்பவம் நடந்தது, அப்படி ஒன்று எனக்கு தோன்றதை சொல்லிவிடுவேன். உணர்ச்சி வசப்பட்டோ படாமலோ நியாயத்தை சொல்லிவிடுவேன். ஆயிரக்கணக்கான ஃபோன் உங்கள் புண்ணியத்தில், அவ்வளவு ஃபோனு, தகவல், மெசேஜு, பாராட்டு. நான் அது நினச்சி நான் சொல்லலை. ஆனால் அந்த மனுஷன்லேருந்து ஒரு ஃபோன் கூட வரல. 10 படம் நடித்தேன். இப்போ லியோலிலாம் நடித்தது அவர் புண்ணியத்தில் இல்லை. நம்ம டைரக்டர் அவர் என்னை வச்சு ஹீரோவாக பண்ண இருந்தார் இல்லையா, லோகேஷ் கனகராஜ். அது நான் போய் நின்று எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க, நான் அந்த மாதிரி ஆளா? நான் எப்பயே பிறந்து எப்பயே பணம் காட்டு நெறி, எப்பயே எல்லா காட்டு தண்ணியும் குடித்தவன். அதனால் அது ஒரு கற்பனையான உலகத்தில் அவர் இறக்கி விடப்பட்டவர். பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா தம்பி விஜய்க்கு? இதுக்கப்புறம் ஜெட்டு கொடுத்தாங்களா? என்னங்க சொல்லுங்கள், நீங்கள் தாங்க சொல்லணும். அதுக்கப்புறம் ஜெட் பிரிவு கொடுத்துருக்காங்களாம். ஒரு சாதாரண இந்த மக்களுக்கு அடிமட்ட தொண்டர்களோட அவங்க இப்போ நீட்டை தூக்கணும், ஸ்ரீலங்கா தமிழர்களுக்கு நீளம் கிடைக்கணும், இங்கே விவசாயிகள் நிலமெல்லாம் பாலாகுது, கார்பரேட் வயமாகுது, ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் பயங்கரமாக விஷமாகி கத்திரிக்காய் எவ்வளோ பெருசு வருது, கொய்யாக்காய் எவ்வளோ பெருசு வருது, பப்பாளி எவ்வளோ பெருசு வருது, எல்லாமே நஞ்சு விட்டப்பட்டு வருது. இதெல்லாம் தீர்க்கறதுக்கு மக்களோட மக்களாக போராடணும் ஒரு மனுஷன். அவர் கார்பரேட்டு கூடயும் இலுமினாட்டிகளுக்காகத்தான் அவர் வருவார், ஒரு இதுக்காக. அதனால் இன்றைக்கி என்னோடய முடிவு அதுதான். அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் கேட்டதுக்கு பதில் நீங்களே கேட்டீங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. சொல்லிட்டீங்க அடிங்க. சொல்லிட்டேன். நீங்கள் சொன்னதை நான் சொன்னேன். எனக்கு என்ன பயமா? ஏண்டா எவனையோ கண்டு நான் இது என்ன எனக்கு பயமா? முந்தா நேற்று வந்தால் மனது என்னமோ அவர் நல்லபடியாக பண்ணட்டும், சம்பாதிக்கட்டும். நிறைய சம்பாதிச்சு சொத்து வச்சுருக்காரு, நிறைய படம் எடுப்பார். ரஞ்சிதமே உதட்டு வலிக்க கொஞ்சணுமேனு உதட்டு வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவர்கிட்ட வர்றாரு. மக்களுக்கு முட்டி வலிக்க பாடுபடுவார். முட்டியெல்லாம் வலிக்கும் இல்லையா நடந்து போனா? ஓப்பா நீங்கள் வேறு ஏங்க விமர்சனம் வைக்கணுன்ட்டு வைக்கலைங்க. எனக்கு ஒரு சும்மா போகிற போக்கில் சும்மா தட்டிட்டு போகிறது. எனக்கெல்லாம் ஒரு ஈக்குவல் கிடையாது. அந்த வீராங்கனை சரியாக கேட்குறாங்க. கமல்ஹாசன் நிலைப்பாடு சரியானது தான். இப்போ ஸ்டேட்டை காப்பாற்றணும். நமக்கு முரண்பாடு திமுக 1000 இருக்கலாம், அதை நம்ம சரி செஞ்சுக்கலாம், நமக்குள்ளே 1000 பண்ணிக்க முடியும். ஆனால் இவனோட நோக்கம் சீர்குலைச்சி மக்களை நாசம் பண்ணி பிச்சைக்காரங்களாக்கி எல்லா பணத்தையும் கொண்டே அதானி அம்பானி காலில் கொட்டிட்டு ஜெயகோவிந்தம் பாட வேண்டியதுதான். நான் ஒரு மதவாதியாலாம் இதை சொல்லலை. எனக்கு மதமெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது. நான் சினிமாக்காரன், நடிகன். எல்லாத்துக்கும் எந்த கும்பாபிஷேகம் கூப்பிட்டே போவேன். என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிக்குவேன், சாப்பிடுவேன், எல்லா வீட்லேயும் சாப்பிடுவேன். எலெக்ஷனை போவோம். தரையில் வாழ்கிறவன். மக்களுக்கு தரையில் வாழ்கிற காமராஜ் எப்படி சைக்கிளில் போனார், நடந்து போனார், அந்த மாதிரி தான் அடிமட்ட மக்களுக்கு உதவணுன்னா மக்களோட மக்களாக வேலை செய்யணும், நடக்கணும். நடந்து தானே ஓட்டு கேட்டு போகிறோம் எல்லாம். நீ ஹெலிகாப்டரில் அப்படியே இவங்க எல்லாம் கும்பிடுவாங்களா? நாளைக்கு ஃப்ரான்ஸ்லேருந்து ஏதோ வருதான்ப்பா பெரிய ஹெலிகாப்டர், அப்படியா? ஐ டோன்ட் கேர். இந்த கூட்டம் உங்களை அழைத்ததின் நோக்கம் எஸ்ஐஆர் ஹஸ் பீன் ஸ்டாப்டு. ஏழை மக்களை சீரழிக்கிறாங்க.
வேலைக்கு போக முடியல. குடியானவர்கள், ஏழைகள், பாழைகள்லாம் தில்லாடிட்டு இருக்காங்க. பைத்தியக்காரத்தனமாக ஒரு வக்கீல்னாலே இந்த ஃபார்மை ரொப்ப முடியல. 42க்கு முன்னாடி எங்கே இருந்தேன், 2002 எங்கே இருந்தேன், அம்மா பேர் சொல்லு, அம்மாவோட இறந்து போய் 1990 இறந்து போனாங்க. அப்போல்லாம் அவங்களுக்கு ஓட்டர் அட்டையே கிடையாது. அந்த ஊரில் வச்சுருப்பாங்க லிஸ்ட்டு, கூட்டிகிட்டு போவாங்க, அழகாக ஓட்டு போட்டு வருவாங்க. 30-40 வருஷம் முன்னாடி எங்கே இருந்துச்சு? இப்போ தானே கொடுத்தாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த கட்சிக்காரங்க அந்த லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. அம்மா தாய் இந்தாம்மா சீட்டு வந்து ஓட்டு போடுமா அப்படின்னு ஓட்டு போட்டு அப்படியே மரியாதையாக நடத்துனாங்க. இவங்க எப்போ இந்த வாக்காளர்களை கேவலமாக நடத்துகிறானுங்களோ, இப்படி ஒரு ஃபார்மை கொடுத்து ஃபில்அப் பண்ணா அப்படின்னு ரெட்டங்கால் போட்டு உட்காந்துருக்கான்னா, இது அந்த எஸ்ஐஆரின் உண்மையான பதம் என்ன? ஸ்லேவ் ஐ ரிமைன் ஃபார் யூ. உங்களுக்கு நான் எப்பவும் அடிமை அப்படின்னு மக்களை ஆக்கிறதுக்காக பண்ணேன். நிப்பாட்டுங்க. தேங்க்யூ.